இந்த லெக்சரில் ஒரு கிராஃபோட கனெக்டிவிட்டியை எப்படியெல்லாம் கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கனெக்டிவிட்டி கப்பா, Greek letter kappa equal to k of g of a graph G is the minimum number of points whose removal results in a disconnected or trivial graph. ஸோ கிராஃப்லேருந்து எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணினா, குறைச்ச நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணினா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடணும். if it is already connected, it should be disconnected. அதுக்கு எவ்வளோ குறைச்ச நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும், அல்லது அந்த கிராஃப் ட்ரிவியல் கிராஃபாக மாறிடணும். ட்ரிவியல் கிராஃப்னா சிங்கிள் வெர்டெக்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டோட்டலி டிஸ்கனெக்டட் கிராஃப். ஜி டிஸ்கனெக்டட் அப்படின்னா கப்பா ஆஃப் ஜி இஸ் 0 அப்படிங்கிறாங்க. எத்தனை வெர்டெக்ஸை ரிமூவ், ஜி டிஸ்கனெக்டட், அப்போது நம்ம எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி த கிராஃப் இஸ் டிஸ்கனெக்டட். நமக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தானே கனெக்டிவிட்டி. ஆல்ரெடி இட் இஸ் டிஸ்கனெக்டட், ஸோ நம்ம எந்த பாயிண்ட்டும் ரிமூவ் பண்ணாமலே அது டிஸ்கனெக்டட். ஸோ கப்பா ஆஃப் ஜி இஸ் 0. ஜி செப்பரபிள், ஸோ இட் ஹஸ் காட் அ கட் வெர்டெக்ஸ். ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணினா ஜி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக, நிறைய காம்பனண்ட்டாக ஆகிடும். நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் அந்த ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிடும். இட் ஹஸ் காட் அ கட் பாயிண்ட். நேச்சுரலி ஒரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணதும் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸை இன்க்ரீஸ் ஆகிறதுனால, டிஸ்கனெக்ட் ஆகிறதுனால கப் ஆஃப் ஜி 1. ஜி கம்ப்ளீட், ஸோ கேஎன் கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் என் வெர்டிசஸ். அப்போது எத்தனை பாயிண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, எந்த பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணினா kn-1 கிடைக்கும், இன்னொரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் kn-2 கிடைக்கும். ஸோ அது டிஸ்கனெக்ட் ஆக சான்ஸே இல்லை. ஸோ n-1 பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணினா சிங்கிள் வெர்டெக்ஸ் ஆகி ட்ரிவியல் கிராஃபாக மாறும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஏ கம்ப்ளீட் கிராஃப் கப்பா ஆஃப் kn இஸ் n-1. ஜி வந்து ஒரு ஆக்டாஹெட்ரன், தட் இஸ் k2 காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் C4. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. C4ங்கிறது சைக்கிள் வித் 4 பாயிண்ட்ஸ், ஒரு ஸ்கொயர் நினச்சிக்கோங்க. k2 காம்ப்ளிமெண்ட்னு சொன்னால் k2ங்கிறப்ப 2 கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் 2 வெர்டிசஸ். ஸோ 2 பாயிண்ட் ஒரு லைன், அதில் காம்ப்ளிமெண்ட்ங்கிறப்ப 2 பாயிண்ட் மட்டும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை 4 அந்த ஸ்கொயருக்கு லெஃப்ட்லேயும் இன்னொரு பாயிண்ட்டை அந்த ஸ்கொயருக்கு ரைட்லேயும் வச்சு ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒரு வெர்டெக்ஸும் இந்த k2வில் இருக்கிற 2 வெர்டெக்ஸ் ஒவ்வொன்றும் அந்த 4 வெர்டெக்ஸ் C4ல் இருக்கிற 4 வெர்டெக்ஸோடையும் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு உங்களால் கற்பனை பண்ண முடியுது. இதில் கப் ஆஃப் ஜி 4 அப்படிங்கிறாங்க. தட் இஸ் மினிமம் 4 வெர்டிசஸ் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். ஏதாவது 3 வெர்டெக்ஸையோ 2 வெர்டெக்ஸையோ 1 வெர்டெக்ஸையோ ரிமூவ் பண்ணி அந்த கிராஃபை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். உங்களால் அதை டயக்ராம் போட்டு புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். சிஎன் உங்களுக்கு தெரியும், எ சர்க்கிள் வித் n பாயிண்ட்ஸ். சிஎன் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் த ஸ்கொயர் கிராஃப் ஆஃப் த சைக்கிள் சிஎன். n வந்து 5 விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தென் கப்பா ஆஃப் சிஎன் ஸ்கொயர் இஸ் 4. Number of points you will have to remove from Cn square is 4. For any n greater or equal to 5, this turns out to be 4. ஸோ ஒரு ஃபேமஸ் தியரமாக இருக்கும். எக்ஸாம்பிளில் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாயிண்ட் கனெக்டிவிட்டி அல்லது வெறுன கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் கனெக்டிவிட்டி lambda of g, lambda is the minimum number of lines whose removal results in a disconnected or trivial graph. ஸோ ஜி கனெக்டடாக இருந்தால் அதுலேருந்து எவ்வளோ லைன்ஸை மினிமமாக ரிமூவ் பண்ணினா ஜி வில் டர்ன் அவுட் டு பி டிஸ்கனெக்டட் அல்லது ஜி வில் டர்ன் அவுட் டு பி ட்ரிவியல் கிராஃப். எத்தனை லைனை நம்ம ரிமூவ் பண்ணணும். K1 கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் 1 வெர்டெக்ஸ். ஸோ நல் கிராஃப் ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் இருக்குது. அதில் நீங்கள் எந்த லைனுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஆல்ரெடி a trivial graph. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் 0. ஸோ lambda of k of 1 is 0. ஜி டிஸ்கனெக்டட்னா lambda of g ஆல்ரெடி இட் இஸ் டிஸ்கனெக்டட். ஸோ எவ்வளோ லைன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். யூ நீட் நாட் ரிமூவ் எனி லைன். ஸோ lambda of g is 0. ஜி கனெக்டட் அண்ட் ஜி ஹஸ் a bridge. ஸோ அந்த பிரிட்ஜை கட் பண்ணினா ஜி டிஸ்கனெக்ட் ஆகிடும். நமக்கு தெரியும் பிரிட்ஜோட டெஃபினிஷனே ஒரே ஒரு எட்ஜு, அதை ரிமூவ் பண்ணினா டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஜி அப்படிங்கிற மாதிரி. அதனால் lambda of g is 1. GKN கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் n வெர்டிசஸ். அப்போது ஒரு வெர்டெக்ஸை வச்சுருக்கிற n-1 எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும்.
அதை விட குறைச்ச நம்பர் ஆஃப் லைன்ஸை கட் பண்ணினா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணினா லேம்டா ஆஃப் ஜி n - 1 ஆகிடும். யோசிச்சு பாருங்கள். ஜி சைக்கிள் கிராஃப் ஆஃப் n வெர்டெக்ஸாக இருந்தால் லைன் கனெக்டிவிட்டி இஸ் 2. ஒரு வெர்டெக்ஸை வச்சு இருக்கிற அந்த 2 எட்ஜை கட் பண்ணிட்டா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். 2 விட குறைக்க முடியாது. ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணினா இந்த கிராஃப் கண்டினியூஸ் டு பி கனெக்டட் அப்படிங்கிறத பாருங்கள். ஜி வந்து பாத் ஆஃப் லெங்த் n வெர்டிசஸ். அப்போ எந்த எட்ஜை ரிமூவ் பண்ணினாலும் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ லேம்டா ஆஃப் ஜி இஸ் 1. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு கிராஃபுக்கும் கப்பா that is point connectivity is less than or equal to line connectivity is less than or equal to minimum degree of all the vertices of the graph. Delta of G na minimum degree of all the vertices of the graph. So kappa of G is less than or equal to lambda of G less than or equal to delta of G. இதோட ப்ரூஃப் படிச்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இதோட பிரின்சிபல் பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வர்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ அது கூட சேர்ந்து நிறைய எட்ஜு ரிமூவ் ஆகிடும் இல்லையா? இதுதான் அதோட பேசிக் ஐடியாவாக இருக்கும். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாயிண்ட் கனெக்டிவிட்டி 2, லைன் கனெக்டிவிட்டி 3, மினிமம் டிகிரி 4, கப்பா 2, லேம்டா 3, டெல்டா 4. அந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுங்கன்னு இருக்கேன். இந்த 2 வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணினா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதை விட குறைச்ச நம்பர் ஆஃப் வெர்டிசஸை ரிமூவ் பண்ணால் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகாது. அதனால கப்பா 2. இந்த 3 லைனை கட் பண்ணினா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதை விட குறைச்ச லைனை கட் பண்ணால் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகாது. அதனால் லேம்டா 3. இது இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 4, இதுக்கு 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 டிகிரி 5. ஸோ மினிமம் டிகிரி இந்த கிராஃபுக்கு 4, லேம்டா வந்து 4. என்ன சொல்கிறாங்க, 3 நம்பர் ஏபிசி எல்லாம் பாசிட்டிவ் நம்பர், A <= B <= C. அந்த மாதிரி கொடுத்துட்டா நம்மளால் டெஃபினட்டாக ஒரு கிராஃப் போட முடியும். அதோட பாயிண்ட் கனெக்டிவிட்டி A இருக்கும், லைன் கனெக்டிவிட்டி B இருக்கும், மினிமம் டிகிரி C இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், மினிமம் டிகிரி ஒரு டிகிரி C இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் கிராஃப் போட்டுக்கணும். இங்கே ஒரு ரெகுலர் கிராஃப் டிகிரி C இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு ரெகுலர் கிராஃப் டிகிரி C இருக்கிற மாதிரி, இங்கேருந்து பாயிண்ட் கனெக்டிவிட்டி A அப்படிங்கிறதுனால A - 1 எட்ஜஸை கட் பண்ணிட்டீங்கன்னா, 2 எட்ஜை கட் பண்ணால் 3 வெர்டெக்ஸ் கிடைக்கும் தானே. அது மாதிரி A - 1 எட்ஜஸை கட் பண்ணிட்டா இங்கே வந்து A வெர்டிசஸ் இருக்கும். அந்த A வெர்டிசஸையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிராஃப் வில் பி டிஸ்கனெக்டட். ஸோ பாயிண்ட் கனெக்டிவிட்டி A வந்துடும். இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ கம்ப்ளீட் கிராஃப். அதிலேருந்து நம்ம கட் பண்ணுறோம். ஜஸ்ட் நாட் ஒன்லி அ ரெகுலர் கிராஃப் வித் டிகிரி C, இட்ஸ் த கம்ப்ளீட் கிராஃப் வித் C+1, KC+1. Complete graph with C+1 vertices. Every vertex will have a degree C. எக்ஸ்ட்ரா டிகிரி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணுறதுனால டிகிரி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கே தவிர மினிமம் டிகிரி C ஆகிடும். அது மாதிரி 2 போர்ஷன் வச்சுக்கிறோம். இதுவும் கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் C வெர்டிசஸ், இதுவும் கம்ப்ளீட் கிராஃப் C+1 வெர்டிசஸ், இதுவும் கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் C+1 வெர்டிசஸ். அதிலேருந்து A - 1 எட்ஜஸை இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு, இந்த பக்கமும் A - 1 எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு, இப்படி லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா A வெர்டிசஸ் இருக்கும். அந்த A வெர்டிசஸ் ரிமூவ் பண்ணினா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்புறம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் BAக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த எட்ஜஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இந்த எட்ஜஸே போதுமாயிடும். அதிகமாக இருந்ததுனாக்கா இது மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ டிகிரி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. மினிமம் டிகிரி C. இதை நீங்கள் சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செய்ய சொல்லியிருக்கேன். கப்பா 3, லேம்டா 4, டெல்டா 5 போட்டு பாருங்கள். ஃபார் எனி 3 ரெகுலர் கிராஃப், பாயிண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் தி கனெக்டிவிட்டி ஆர் ஈக்குவல் அண்ட் லைன் கனெக்டிவிட்டி. நீங்கள் டயக்ராம் போட்டு பாருங்கள், ஈக்குவல் டு இருக்கா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரூஃப் யோசிச்சு பாருங்கள். டிஸ்கஸ் த வேல்யூஸ் ஆஃப் கப்பா, லேம்டா அண்ட் டெல்டா ஃபார் எ கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப். இல்லை M என்னை விட சிறுசா அல்லது M எனக்கு ஈக்குவலா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். CN, a tree, a star, a wheel எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். டெல்டா லார்ஜாக இருந்ததுன்னாக்கா லேம்டாவும் டெல்டாவும் இன் ஜென்ரல் ஈக்குவலாக இருக்குமா. அந்த டைரெக்ஷனில் டெல்டா எவ்வளோ வெர்டிசஸ் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரூஃபை விட அதிகமாக இருந்ததுன்னா, கிராஃபில் P பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் பாதி எடுத்து அதோட ரூஃப் எடுத்துக்கிறோம். அதை விட மினிமம் டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா அப்போ நிறைய லைன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா.
அப்போது டெல்டா ஜி ஈக்குவல் டு லேம்டா ஜி. இந்த மினிமம் டிகிரி இருக்கே அவ்வளோ லைனை கட் பண்ணால் தான் வெரிஃபை தி அபவ் தியரம் இன் எ ஃபியூ எக்ஸாம்பிள் கிராஃப். ப்ரூஃப் வில் பி வெரி மச் இன்வால்வ். ஸோ நீங்கள் அதை எக்ஸாம்பிள் கிராஃபில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பி வெர்டிசஸ் இருக்கிற மாதிரி கிராஃப் போடணும். அப்புறம் மினிமம் டிகிரி வந்து P/2 இருக்கு, அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா ஜியும் லேம்டா ஜியும் ஈக்குவலாக இருக்கும், மினிமம் டிகிரியும் லைன் கனெக்டிவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளில். among all graphs with P points and Q lines, the maximum connectivity is 0. Q is less than P-1. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் P-1 விட குறைவாக இருந்ததுன்னாக்கா ட்ரீயை விட குறைச்சலாக இருக்கும் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். P பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீயில் தானே P-1 எட்ஜஸ் இருக்கும். அதை விட நம்பர் ஆஃப் எட்ஜஸ் குறைச்சல்னு சொன்னால் அந்த கிராஃப் இஸ் ஆல்ரெடி டிஸ்கனெக்டட். ஸோ மேக்ஸிமம் கனெக்டிவிட்டி இஸ் 0. அப்புறம் P-1 விட அதிகமாக இருந்ததுன்னாக்கா 2Q/P அதோட ரூஃப் தான் வந்து அதோட மேக்ஸிமம் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரூஃப் கொஞ்சம் மாட் இன்வால்வ்டு. இங்கே வந்து we define a graph to be n connected if cup of G is greater than or equal to n. That is n vertices ரிமூவ் பண்ணினா அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். என்னை விட குறைச்சலான வெர்டிசஸை ரிமூவ் பண்ணால் டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ரிக்வயர்ட் டு டிஸ்கனெக்ட் தி கிராஃப் G இஸ் n. அப்போ தான் கப் ஆஃப் G இஸ் n சொல்லுவோம். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு n சொன்னாக்கா என்னை விட அதிகமாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். And to be n line connected if lambda of G is greater than or equal to n. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு கிராஃப் வந்து n கனெக்டட் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷனில் சொல்லிவிட்டு அது n லைன் கனெக்டட், இது வந்து பாயிண்ட் கனெக்டட்னு சொல்லிக்கலாம். இது n லைன் கனெக்டட்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷன். With this definition, observe the following statements. A non-trivial graph is one connected if and only if it is connected. யோசிச்சு பாருங்கள். ஒன் கனெக்டட்னா கப் ஆஃப் G இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணினாலே the graph disconnect ஆகிடும். So the graph is connected definitely. If it is connected, cup of G என்ன வேணால் இருக்கலாம். பட் if it is greater than or equal to n connectedனு சொல்கிறப்போ because it is connected ஒரு வெர்டெக்ஸையாவது ரிமூவ் பண்ணால் தான் டிஸ்கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கப் ஆஃப் G இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் ஒன் கனெக்டட். புரியுதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். A non-trivial graph is 2 connected if and only if it is a block except when it is K2. K2ங்கிறப்ப 2 வெர்டெக்ஸ் ஒரு எட்ஜு. அந்த சமயத்தில் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ரிமூவ்டு இன் ஆர்டர் டு பிரிங் இட் டு எ சிங்கிள் வெர்டெக்ஸ் ட்ரிவியல் கிராஃப். அப்போ 1 வந்துடும். ஸோ கப் ஆஃப் G 1 வந்துடும். K2 ஒரு பிளாக்கு பிகாஸ் தெர் இஸ் நோ கட் வெர்டெக்ஸ். அதை தவிர மீது எந்த பிளாக் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்டு யோசிச்சு பாருங்கள். G இஸ் 2 கனெக்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் G லை ஆன் அ சைக்கிள். இது எப்போ 2 கனெக்டடோ அப்போ அது ஒரு பிளாக்கு. அது பிளாக்காக இருந்துட்டால் எவ்ரி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் G லை ஆன் அ சைக்கிள் எக்ஸப்ட் when it is K2 யோசிச்சுக்கணும். If G is n connected, then it is m connected for any m less than or equal to n. இது பார்த்துக்கிறீங்க. ஏன்னா கப் ஆஃப் G greater than or equal to n which is greater than or equal to m இந்த கண்டிஷனில் therefore it is m connectedனு சொல்லலாம். If it is n connected, then it is m connected for any m less than or equal to n. So if it is 5 connected, it's 4 connected, 3 connected, 2 connected அப்படி. If G is n connected, n greater than or equal to 2. Then every set of n points of G lie on a cycle. இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் செக் பண்ணி பாருங்கள். If it is 3 connected, every set of 3 points will lie on a cycle. If it is 4 connected, every set of 4 points will lie on a cycle. செக் பண்ணி பாருங்கள். A graph is n connected if and only if every pair of points are joined by at least n point disjoint paths. ஸோ இந்த n கனெக்டடுங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாம் ரொம்ப மேஜர் ரிசல்ட்ஸு ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கும். எந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயின் பை அட்லீஸ்ட் n பாயிண்ட் டிஸ்ஜாயின்ட் பாத்ஸ். அந்த எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அது ரெண்டுக்கும் மத்தியிலையும் நிறைய பாத்ஸ் உண்டு. அதில் எந்த பாயிண்ட்டும் காமனாக இருக்காது. பாயிண்ட் டிஸ்ஜாயின்ட் பாத்ஸ் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொன்னால் கிராஃப் n கனெக்டட்னா n பாயிண்ட் டிஸ்ஜாயின்ட் பாத்ஸ் இருக்குமா எந்த 2 வெக்டர்ஸ்க்கு மத்தியிலையும்.
ஸோ அது என்கனெக்டட்னு சொல்கிறதுக்கு காரணம் புரியுதுன்னு நினைக்கிறேன். A graph is n-connected if and only if take any pair of points, இந்த ரெண்டு அந்த ரெண்டு எதுவாக இருந்தாலும் சரி தான், there will be n point disjoint paths joining the 2 points in that graph. இதுதான் n-connectedோட கேரக்டரைசேஷன். சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ கனெக்டட்னஸ்ஸை எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ராங்லி கனெக்டட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வரைக்கும் முடியுதோ அவ்வளோ யோசிச்சு பாருங்கள். டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட. சில தியரம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் ப்ரூஃப் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து when you feel comfortable ப்ரூஃபை நல்ல சைட்டில் தேடி பாருங்கள்.